நடுக்கம் 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 வாலிபர்களுக்கு நடுக்கம், கை கால் நடுக்கம், சோர்வு, மதுபானம் அடிச்சுட்டு நிறுத்தினா நடுக்கம், வாலிபர்கள் திரும்ப முடிந்த பிறகு பலகீனத்தில் நடுக்கம், நரம்பு தளர்ச்சி நடுக்கம், உடல் பண்ணி டயர்டானா ஒரு மாதிரி தளர்ச்சியாக டல்லாது, சர்க்கரை நோயினால் நடுக்கம், பலகீனம், சோர்வு, களைப்பு, ஞாபக மருதி எல்லாம் கை கால் அப்படி ஆடுது. ஃபோனை டச் பண்ண முடியல, ஆடுது. பலகீனத்தினால் ஆடுதா, சத்துக்குறனாலையா, சர்க்கரை நோயை கவனிக்க விட்டனாலையா, நரம்பு தளர்ச்சினாலையா, மதுபான அதிகமான டென்ஷன்னால கூட நடுக்க வந்துடும். கிட்டு ஆடும். ஓவர் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், சரியான உணவு இல்லை, சத்தான ஆகாரங்கள் இல்லை, கோபம் அதிகம், அளவுக்கு மீறிய கோபப்படுறது. எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவாங்க சில பேர், எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுருப்பாங்க. அப்போ அது ஒரு பலகீனத்தை உருவாக்கிறது. கவனம். இந்த பலகீனத்தை நம்ம என்ன செய்யணும், மருந்துகள் மூலமாக சரி பண்ணி வயதானவர்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள், திருமணம் முடிந்த பெண்கள், ஆண்கள், குழந்தை இருக்கிற பெண்கள், குழந்தை இல்லாத பெண்கள் அனைவருக்குமே இந்த நரம்பு தளர்ச்சி பலகீனம் இப்போ நிறைய பேரை பாதிக்குது. அந்த நேரத்துக்கு மாத்திரை போட்டு அப்படி சரி பண்ணிக்கிறது. திரும்ப மாத்திரையோட எஃபெக்ட் போன பிறகு திரும்ப பழையபடி வந்துடும். பழைய குருட்டி கதவை திரடி இந்த மாதிரி பாதிப்புகள் வருது. கவனம். அந்த நேரத்துக்கு மருந்து சாப்பிட்டு சரி பண்ணக்கூடிய மெத்தடில் போகக்கூடாது. அதனால் பின்னால் பாதிப்பு ஏற்படும். கவனம். அதனால் எந்த தொந்தரவாக இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் பரிசோதனை பார்த்து என்ன பாதிப்பு வருது, என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை வருது, என்ன காரணத்தின் நரம்பு தளர்ச்சி வருது, என்ன காரணத்தினால பலகீனம் ஏற்படுது என்பதை கண்டறிந்து அதுக்குரிய மருந்துகளை நம்ம பயன்படுத்தினா டாக்டர் ஜான்சன், சென்னை, கோடம்பாக்கம். நன்றி.